பாப்பா சேரையை அட்ஜஸ்ட் பண்ணு பாப்பா. பாப்பா அப்பச்சியை பார்த்துட்டு நம்ம திரும்ப 2 நாள்ல ஊருக்கு கிளம்பணும் பாப்பா. மாமாக்கு வேற கூப்பிடணும் பாப்பா. ஹலோ சொல்றான். அக்கா அவளை பார்க்க போயிட்டு இருக்கேன். நீ கண்டிப்பா ஓகே பண்ணிடுவேன். இப்படியே ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காம இன்னைக்காவது பேசுடா. முடிஞ்சா அவங்க அப்பா அம்மாட்ட பேசி முடிச்சிரு சரியா? சரிங்கக்கா. உனக்கு ஐடியா கொடுத்தே நான் நொந்து போயிடணும் போல இருக்கு. என்ன நானும் ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கேன். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. உன்கிட்ட பேச வரேன், நீ என்னை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்க. என்ன பிரச்சனை உனக்குன்னு எனக்கு சுத்தமா புரியல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நானு, ஊர்க்காரன் கிடையாது. இனி இது வேணாம். என் முடிவு இதுதான். எந்த வீட்லேயும் உடம்பு சரியில்லைன்னா கல்யாணம் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. உங்கள் வீட்லேயே அதுதான். நீயும் பொழப்ப பாரு. நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. நீ என் பின்னாடி சுத்தாத, என் பின்னாடி வராத. அவ்வளோதான், இது முடிஞ்சுது. இதுக்கு மேலே உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் யார்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்து பேசிக்கிறேன் சரியா? உனக்கு ஊர்க்காரன் என்ன சொல்கிறாங்கிறத பற்றி முக்கியம், அடுத்தவன் என்ன பேசுகிறாங்கிறத பற்றி முக்கியம். என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்கலல்ல. நான் யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட பேசிக்கிறேன். உங்கள் அப்பாட்ட தானே பேசணும், நான் பேசிக்கிறேன். உங்கள் அப்பா எங்கே இருப்பார்? நான் பேசிக்கிறேன். ஏய் யார் அது? எதுக்கு அவங்கள தொட்டுட்டு இருக்க? மா அப்பச்சிமா. என்னது அப்பச்சியா? அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு? அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு? அப்பா கையில் போனை கொடு கையில். ஹலோ சித்தப்பா எங்க இருக்கீங்க சித்தப்பா? கொஞ்சம் பஸ் ஸ்டாப் பக்கத்துல வாங்க சித்தப்பா. கையில் பாரு கையில். இந்த நாசமா போன குடி பழக்கம் எங்க அம்மா போனதுல இருந்து வந்துருச்சாட்டுக்குது. அப்பா விழுந்து கிடக்குறாரு. தூக்குங்க சித்தப்பா. ஊர்ல இருந்து வந்துட்டு இருந்தாங்க சித்தப்பா. இப்படி கீழே விழுந்து கிடக்குறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. தூக்குங்க சித்தப்பா போலாம். கையில் போய் கார் கதவை நீக்க. தூக்கு முதல்ல தூக்கு. சித்தப்பா தூக்குங்க சித்தப்பா. வா சீக்கிரம் வா, உட்காரு வா. அப்பா ஏப்பா இப்படி பண்றீங்க சொல்லுங்க? 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு போட்டு போன ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போய் அவ அப்பச்சிட்டு காட்டணும்னு நினைச்சா. அவளுக்கு நீங்க கொடுத்த பரிசு என்ன? ரோட்ல விழுந்து கிடந்தீங்க. சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? அம்மா போனதுக்கு அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏப்பா இப்படி பண்றீங்க? மா ஏமா அப்பச்சி திட்டிகிட்டே இருக்கீங்க? அப்பச்சி காலையில் வந்தோடனே சேலையை பார்த்துட்டு முத்தம் கொடுத்துட்டாருமா. எங்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் போன என் வள்ளியோட சிரிப்பு, வள்ளியோட நான் வாழ்ந்த அந்த நாட்கள், நான் அவளை தூக்கி சுமந்த அந்த நேரம், திரும்பிய திசையெல்லாம் தெரிந்த அவள் முகம், இதெல்லாம் நான் இனி எங்க தேடி போவேன்? ஆமாண்டி, நான் என் புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என்ன நீ பேசுற? என் புருஷனுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம வேற யார் சப்போர்ட் பண்ணுவா? போ, பால் பொங்குது, அதை போய் பாரு போடி. நீங்க என்னமோ பண்ணுங்க போங்க. நீ போய் பாலை பாருடி. பொங்க விடுவேனா நானு? எத சண்டையவா? பால சொன்னண்டி. சொல்லுமா, பேங்க் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அடுத்து என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். நான் யோசிக்கிறேன், யோசிச்சுட்டு சொல்றேன். இதையெல்லாமா யோசிப்ப? நீ நல்லா யோசிச்சுக்கிட்டு. சரி நான் போயிட்டு வரட்டா?
ஏங்க ஒரு நிமிஷம். இந்த மரமண்டைக்கு யோசனை வந்துருச்சா? இப்பவும் ஒன்றும் வரல, சும்மா தான் கூப்பிட்டேன். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு மாமா, மாமா இங்க வாங்க. பயமா இருக்கு, பயமா இருக்கு மாமா, இங்க வாங்க. வந்துட்டேன். என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை. பாத்ரூம் போயிருந்தேன், வந்துட்டேன். என்னாச்சுமா? என்னாச்சு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானுக்கு கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்க மாமா. போலாம். வெளியே கொண்டு போய் நிலா வெளிச்சத்தில் உட்கார வைக்கிறேன். மாமா எனக்கு என்னவோ தெரியல, ரொம்ப நாளாவே பயமா இருக்கு. எனக்கு எல்லாமாவும் நீங்க தான் இருந்துட்டு வரீங்க. எனக்கு என்னமோ உங்களை விட்டு போயிடணும்னு பயமா இருக்கு. இதுக்கப்புறம் யார் உங்களை பார்த்துக்குவாங்கன்னு ரொம்ப பதட்டமா இருக்கு மாமா. விடுமா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா. மனசை தைரியமா வச்சுக்க, சரியா? எல்லாம் சரியாயிடும். இல்லை மாமா, என்னால் முடியல. ஒரு வேளை தூங்கிட்டா உங்களை பார்க்காம போயிடணும்னு பயமா இருக்கு. அந்த நாள் கூடிய சீக்கிரத்தில் வந்துடுமோன்னு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்படாதம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் பார்த்துக்கிறேன், தைரியமா அது. உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாம், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம போகலாம். உன் கூடவே இருக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கிறேன். கூட்டிகிட்டு போகிறேன், கூடவே இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். பிரிவு முன்னாடியே யாருமே அறிவிக்கிறது இல்லை. அதுலேயும் குறிப்பாக நமக்கு பிடிச்சவங்க மரணங்கிறது போகிற போக்கில் புரட்டி போட்டுருது. என் வள்ளி அன்னைக்கு சொன்னதை கேட்டு அவளை நான் கூட இருந்தே பார்த்துருக்கணும். ஆனால் நடக்க போகிறத நம்ம எங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிறது? வந்துட்டேன், கிளம்பிட்டேன். எங்க கிளம்புற? ஏம்மா? இல்லை எங்க கிளம்புறேன்னு கேட்டேன். நேற்று நைட்டு உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? காலையிலேருந்து எதுவுமே பேசல. இப்போ நீ பாட்டுக்கு இப்போ கிளம்புறேன்னா? முருகேச வீட்டு விசேஷத்துக்கு போகலான்னு கிளம்பினம்மா. அவன் தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு. வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்துட்டானாம்மா. அவசரமாக கூப்பிட்டான். ஆஸ்பத்திரி போய் பாட்டு வந்துடுறேன். உனக்கு சாப்பிட்றதுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், எல்லாம் சாப்பிட்ரு. நாளைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். காருக்கு சொல்லி வச்சுருக்கிறேன், கார் வந்துரு. நாளைக்கு கண்டிப்பாக போகலாம். இங்கே பாரு, ஆடுறதுக்குள்ளே காப்பி முதல்ல சாப்பிடு. நான் போயிட்டு விட்டா? சூதானமாரு. அவன்கிட்ட நான் என்ன பெரிதாக கேட்டுட்டேன்? என் கூடவே இரு, என் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கன்னு தானே சொன்னேன். ஏன் அது அவனுக்கு புரியவே இல்லை? அன்னைக்கு எல்லாருமே என்னை விட்டுட்டு போனப்போ அவன் கை மட்டும்தானே என்னை தாங்கி பிடிச்சது. அவன் தானே என்னை இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு கூட்டிகிட்டு வந்தான். இன்னைக்கு என் கையை விட்டுட்டு அவன் இருட்டுக்கு போயிடுவானோன்னு பயமாக இருக்கு.
ஆத்தா தான் அப்பச்சியை விட்டு போட்டு போயிட்டா. நீ கூடவே இருந்து அப்பச்சியை பார்த்துக்கிறியா? பார்த்துக்கிறேங்க அப்பச்சி, ஆனால் ஸ்கூல் போகணுமே. கையல்வா ஊருக்கு கிளம்பலாம். சரிங்க அப்பச்சி, அம்மா கூப்பிட்றாங்க, போயிட்டு வர. பாய். அப்பா நீங்க முன்ன இருந்த மாதிரி இல்லைங்கப்பா. அம்மா இருந்தப்ப இருந்த மாதிரி. அம்மா இருந்திருந்தா உங்களை ரோட்ல இவ்வளோ விட்டுருப்பாங்களா? சொல்லுங்கப்பா நீங்க. ஏப்பா ஊருக்காரங்க சொல்ற மாதிரி நான் தத்தெடுத்த பொண்ணு தானே நீங்க நிரூபிச்சிட்டீங்கல்லங்கப்பா. சொல்லுங்க. அப்பா நாங்க ஊருக்கு கிளம்புறேங்கப்பா. அப்பச்சி பாய். நீ மட்டும் அப்பச்சி திட்டாம இருந்திருந்தீங்கன்னா அப்பச்சி நம்ம கூடயே வந்திருப்பார்லம்மா. நீ கம்முன்னு வா. அப்பச்சிம்மா, அப்பச்சிம்மா. பா ஒன்றும் மனசில் வச்சுக்காதம்மா. சரிங்கப்பா. பஸ்ஸில் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சூதானமாக போயிட்டு வாங்கம்மா. அப்பா நானும் மனசு கேட்காம தாங்கப்பா பேசிட்டேன். நான் எப்பவுமே உங்க பொண்ணு தாங்கப்பா. அம்மாவும் அதை தாங்கப்பா விரும்புவாங்க. இனிமேல் நீங்கள் சங்கடப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டோமா? நான் உங்க நல்லதுக்கு தாங்கப்பா சொன்னேன், வேற எதுக்கும் சொல்லலைங்கப்பா. எனக்கு நீங்க தாங்கப்பா முக்கியம். அம்மா இருந்திருந்தா உங்களை இப்படி விட்டுருப்பாங்களாப்பா? அப்பா பஸ் வந்துருச்சுங்கப்பா, நாங்க கிளம்புறோம். பாய் பாப்பா. பார்த்துக்கோங்க. அப்பச்சி தாட்டாங்க அப்பச்சி. என்னதான் இருந்தாலும் நான் தத்தெடுத்த பொண்ணுதான்னு என் மக மனசார சொல்லனாலும் அவள் அந்த அளவுக்கு யோசிக்கிற மாதிரி தானா நான் நடந்துக்கிட்டேன். இவளை நாங்கள் குழந்தையாக்கும்போது வள்ளி சொன்ன வார்த்தைகள் என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. மாமா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, உங்ககிட்ட சொல்லட்டா? சொல்லுடி, நீ சொல்லி என்ன நான் கேட்காம இருந்திருக்கிறேன். நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமா? ஒரு குழந்தை என்ன, 10 குழந்தையோடு எடுத்துக்கலாம். மாமா நான் விளையாட்டுக்கு சொல்லலை. ஊர் உலகத்தில் சொல்கிற மாதிரி உடம்பும் சேர்ந்து தான் குழந்தை பெற்றுக்கணும்னு இல்லை. மனசும் சேர்ந்து கூட குழந்தை பெற்றுக்கலாம். இந்த உலகம் ஒன்றும் நிற்காது. நெசமாக தான் சொல்கிறியா? ஆமாம் மாமா, உண்மையாக தான். நான் போனதுக்கப்புறம் என் மாமனுக்கு ஒரு உறவு வேணும்ல, அது நம்ம குழந்தையாக இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரே ஆசை.